செஞ்சு முட்டை மிட்டாய் யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க? சாப்பிட சாப்பிட இன்னும் வேணும்னு தோணும். அவ்வளோ அடிக்ட் ஆகிடுவீங்க. கோவில்பட்டிக்கு கடலை மிட்டாய், மணப்பாறைக்கு முறுக்கு, திருநெல்வேலிக்கு ஹல்வா மாதிரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செஞ்சியில் இருக்கிற இந்த முட்டை மிட்டாய் ரொம்பவே ஃபேமஸுங்க. ஸோ இதை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா அடிச்சுக்கோங்க. இது கூட 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து அடிச்சுக்கோங்க. நல்ல வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்து அடிச்சுக்கோங்க. முட்டை வாசனை எதுவுமே வராது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அடுத்து 20 பாதாமை ஊற வச்சு தோல் இல்லாமல் பால் ஊற்றி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் பால் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ தான் ஹீரோட என்ட்ரி. 250 கிராம் இனிப்பில்லாத கோவா சேர்த்துக்கணும். நல்லா கலந்துக்கணும். இப்போ மிதமான சூட்டில் பேனில் ஊற்றி எல்லாம் சேர்ந்து பாயசம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ இதை ஒரு கிரீஸ்டு பேன்லேயோ இல்லை டிஃபன் பாக்ஸ்லேயோ வச்சுட்டு நீங்கள் ஓவன்லேயும் இல்லை ஓவன் இல்லாமல் பாத்திரத்துலையும் எப்படி நீங்கள் கரெக்டாக பேக் பண்ணணும் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வேகிறதுக்கு 40லேருந்து 45 நிமிஷம் ஆகலாம். ஒரு கத்தியை உள்ளே விட்டு நீங்கள் எடுக்கும் போது கத்தி க்ளீனாக வந்துச்சுன்னா இட் இஸ் டன். பேன் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா நிமிஷத்துலேயே காலி ஆகிடும். இப்போ இது எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு. நீங்கள் எந்த ஊரில் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நான் டேஸ்ட்டே பண்ணதில்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?